ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சிந்திரன். என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் தான் விளாண்டுருக்கோம். பிஆரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரி இந்த இடத்துல தான் இறங்கியிருக்கோம். இந்த இடத்துல இறங்கி அப்படியே லூட்டெல்லாம் எடுக்கலாம், அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா P90 கிடச்சிருக்கும், ஒரு P90. அப்புறம் வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து எனிமி எவனா இருப்பானான்னு பார்த்துட்டே இருந்தேன். எனிமி எவனுமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல்ரா உட்பக்கர் கிடச்சிருச்சு. பாருங்க, உட்பக்கர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஏன் இந்த இடத்துல இறங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்கேர் கிடச்சிச்சு. அப்புறம் ஸ்கேர் எடுத்து வச்சுக்கிட்டேன். 3வது லெவலில் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏன் இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நிறைய லூட் இருக்கும். ஆனால் எனிமி ஒருத்தங்கூடி இல்லை. நானும் தேடி தேடி பார்த்தேன். ஆனால் வந்து அடிச்சிடலாம், நம்மக்கிட்ட கன்னெல்லாம் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்த்தேன். எவனுமே காணோம். அப்புறம் சரி நம்மளும் சரி லூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லூட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள். அப்புறம் இது ஸ்கார்க்கை மாற்றிட்டு இது M10 எடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது ஒரு M10. அப்புறம் வந்து இது உட்பக்கரு ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தெறிக்க விடலாம். அவ்வளோதாங்க சீன். நான் நினச்சேன் என்னடா இது அதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு இந்த இது லூட் பேக்கு. அப்படின்னா இங்கே இவ்வளோ லூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் ஃபுல்லாகிடுச்சே சொல்லி இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பறக்கிறத இது யூஸ் பண்ணி நம்ம இப்போ வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட்டு கிட்டே போயிட்டேன். இந்த யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே மரட்டுக்கிட்ட சென்டரில் வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா அப்படியே கரெக்டாக இங்கே போய் லேண்ட் ஆகிரும். பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்னா கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கிட்ட போய் லேண்ட் ஆச்சா. ஐயோ, இங்கே எலும்பி இருப்பானுங்களேன்ற பதட்டத்திலேயே இறங்கினேன். ஆனால் ஒருத்தனும் இல்லை. அப்புறம் நான் வந்து பண்ணேன், பவரை போட்டுட்டு அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தேன். இந்த பவர் எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த கேரக்டர் ரொம்ப இந்த பவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே போயிட்டே இருந்தால் அங்கே ஒரு எனிமி ஹார்ட் எட்டிகிட்டு இருந்தால் அதுவும் அங்கே ஓடினா அவங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில. வீடியோவில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அடிக்கிறதுக்குள்ளே போயிட்டான். அப்புறம் வந்து நம்ம அவனை அங்கே போய் சரியான அடித்து அவனை ஓட விட்டாச்சு. இது சரியான அடி கைஸ். அவனுக்கு M10ல் வந்து சரியான அடி. நான் செமையாக வெயிட் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அடிச்சிருப்பேன். நீங்களே பாருங்கள் அந்த கிளிப்பை. இங்கே பாருங்கள், இங்கே தான் இருப்பான். இவனை தான் நான் அந்த அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே இருக்கான்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கிட்டே நின்று பார்ப்பேன். சரி இங்கே நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்ருப்பேன். ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றே பார்த்துட்ருப்பேன். ஏன்னா பையன் முன்னாடியே இருக்கானால் பார்த்துட்டுருவான் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டே இருந்தேன். அவன் வர மாதிரியே தெரில. அவன் எங்கே இருக்கான்னே எனக்கு தெரில. அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே எதுக்கோ சரி நீ கொஞ்ச நேரம் நிற்கலாம், உஷாராக இருந்துக்கணும், திடீர்னு அவன் எப்படி அடிப்பானே சொல்ல முடியாது அப்படின்னு நின்றுருந்தேன். அப்புறம் வந்து அவன் காணோம், எங்கே இருக்கான்னு. அப்புறம் நான் ஓடி அப்புறம் பவரை போட்டு அப்படியே இங்கே போவேன். அப்படியே இந்த டென்ட்டுக்கிட்ட அப்படியே இங்கே போய் இங்கே பார்த்தா அங்கே பாருங்கள் க்ளோவால்லேருந்து கரெக்டாக அப்படியே வெளியே வருவாங்க. இங்கே பாருங்கள் க்ளோவால்லேருந்து வெளியே வரான். ஐயோ, இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி நான் இந்த டென்ட்டுக்கிட்ட போய் இங்கே நின்றுவேன். சரி வரட்டும், எப்படி பார்த்தாலும் இங்கே தானே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுருந்தேன். அப்புறம் வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அப்படியே நின்றுருந்தேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பையன் வந்துட்டான். கரெக்டாக வந்து இந்த லூட் பாக்ஸ் இங்கே லூட் எடுத்துகிட்டு இருந்தான். நானும் சொல்லி இங்கே வெயிட் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் அப்புறம் வெளில போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக போன ஒன்று டம்முன்னு சரியான அடி ஓட பார்ப்பான். அடித்து வெளியே தள்ளி விட்டாச்சு. போடா டே நல்லா யார் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டாச்சு. என்கிட்டே அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் இங்கெல்லாம் ஒரு எனிமி இருந்தானுங்க. இந்த க்ளோவால் தான் அவன் போட்டு வச்சுருந்தது. இங்கே க்ளோவாலோட சேர்த்து ஃபயர் கேம்பு போட்டு வச்சுறான். அங்கே ஒரு எனிமி இருக்கானா தெரியுதுங்களா. அவனுக்கு வந்து 148 டேமேஜ் மண்டையிலே விழுகும். ஆனால் பையன் ஈஸியாக தப்பிச்சிருவான். அப்புறம் வந்து அவனோட க்ளோவால் ஃபயர் கேம்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பைத்தியக்காரன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவால் உடைக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ, இவங்கிட்ட நம்ம ஆகாது, இவங்கிட்ட மாட்டலாம், அவ்வளோதான் முடிச்சு விட்றான்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன்னா க்ளோவால் உடைக்கிற பிளேயராக இருந்தால் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவரை போட்டு அப்படியே ஓடிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆட்டோ இருந்துச்சு. எந்த ஆட்டோவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோவில் வந்து அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எனிமி இருந்தான். சரி அவனை நம்ம கண்டுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனேன். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Into stealth mode.
கைஸ் அசையாத மரம் ஒன்றே விழுந்தது கீழே. கைஸ் ஹெட்ஷாட் அடிக்கிறேங்கிற பேரில் இப்படி செத்து போயிட்டேன். ஆனால் பரவாயில்ல, பிளாட்டினம் 5 22+ஓட என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு புதுதில் சந்திக்கிற வரைக்கும் பாய் கைஸ். என்னடா இது இப்படி செத்து போயிட்டேனே, சை, ஒரே அசிங்கமாகி போச்சு குமாரே.